திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அதனால தான் பதட்டத்தில் என்னென்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். யார் அவர்? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, அதிமுக பாஜகவுடைய கிளைக்கழகமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னு கேட்க, அதுக்கு செல்லூர் ராஜு ரியாக்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய பவரை பார்த்து திமுகவுக்கு பதட்டம் வந்துடுச்சு. அதுபோக அவங்க கூட்டணிக்குள்ளேயுமே ஒரு செட்டிலான சுச்சுவேஷன் கிடையாது, ஒரு குழப்பம் வந்துடுச்சு. அதனால தான் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். அவங்க கூட்டணி வச்சா அது நட்பு ரீதியில், நாங்கள் கூட்டணி வச்சா அடிமை ரீதியா என்னன்றதே தெரியல. அவர் தான் சொல்லணும் கருத்து. ஆக முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு. இந்த பதட்டத்தினால அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க கூட்டணிக்குள்ளே கொள்கை முரண்பாடு இருக்கு. நிறைய சீட்டுகள் அவங்க ஒதுக்குறதுல நிறைய அதிகமாக கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பதட்டம் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாலிருந்து அதிமுகவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, பாஜகவுடைய கூட்டணியில் தான் அதிமுக கொஞ்சமாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கார் போல. அதுக்கு செல்லூர் ராஜு அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, அவரெல்லாம் ஒரு செல்லா காசு ஆகி போயிட்டார். யாருமே சேர்த்துக்கலன்னு தான் ரொம்ப நாள் கழிச்சு போய் தாவேகால வச்சுருந்துருக்கார். அவரை நீங்கள்லாம் பேசி பேசி தான் மறுபடியும் அவர் பேரெல்லாம் சொல்ல வைக்கிறீங்க. அவர் பேசுகிறதுலாம் ஒரு மேட்ரா தம்பி. இப்போ நான் பேசுனேன்னா இதை ஒரு செய்தியாக போடுவீங்க, நாளைக்கு அதை பற்றி ஊரே பேசும். எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவரை பற்றிலாம் பேசாதீங்க, கன்சிடரே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் செல்லூர் ராஜு அவர்கள். அவரெல்லாம் செல்லா காசுங்க. இப்போ அவர் செல்லா காசு. அவர் பேச்செல்லாம் நீங்கள் தான் பெருசாக எடுத்துக்கிறீங்க. செங்கோட்டையே எங்கிட்ட இருந்து போய் அவர் எங்கே யாருமே ஏற்றுக்கிறாதனால அங்கே போயிருக்காரு. ஒரு இவ்வளோ நாள் கழிச்சு போய் சேர்ந்திருக்காரு. அவரை பற்றி பேசுவது, கேள்வி கேட்பதே எல்லாரும் மறந்த சூழ்நிலையில் உங்களை மாதிரி ஆளுங்க தான் கேட்டு அவரை திரும்பவும் அவர் பேரை சொல்றீங்க. எல்லாருமே மறந்துடாங்க. எங்க கட்சியில இருந்து 1000 பேர் இருப்பாங்க. எங்க கட்சியில எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இந்த கட்சியில இருக்க கட்சிக்காரன் தொண்டனுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்திச்சு அவங்க பதவியை பெறுவாங்க. அவன் பதவி சுகத்தை அனுபவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லலாம். அவங்க போனவங்களாம் மரியாதை கொடுக்கணுமா? விடுங்க சார். அதுக்கடுத்துதான் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களை போய் நேரில் நின்று களத்தில் நின்று பார்க்கல, அவங்க கூட நிற்கல அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்ல, அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விதமாக செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது தெரியாதா எங்களுக்கு லட்சணம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் போல். இதை கேள்வியாக கேட்டோன்னே செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு மேட்டர் பேசுகிறார். செங்கோட்டையன் அவர்கள் அப்போ எங்கே இருந்தார்? அதிமுகவில் தானே இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார்? மாங்காய் பிடிங்கிட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். இவர் அப்ப இங்கே தானே இருந்தாரு. தூத்துக்குடியில் போது இங்க இருந்தார்ல. அப்ப இவர் என்ன செஞ்சாரு? மாங்காய் பறிச்சுட்டு இருந்தாரா? சும்மா ஏதாச்சும் பேசுறாருன்னு அந்த ஏதாச்சும் பேசி இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க. நீங்க நாளைக்கு பூரா ராஜு செங்கோட்டைன்னு சாடல் அப்படின்னு செல்லூர் ராஜு சாடல் அப்படின்னு போட்டு விடுவீங்க. நீங்க என்ன கார்டூன் போட்டு விடுவீங்க. சில பத்திரிகையில கார்டூன் போட்டு விடுவீங்க. செங்கோட்டையனை போட்டு விட்டு நம்மளை கார்டூன் போட்டு விடுவீங்க. சும்மா இருங்க சார்.